அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் பலவாறான தொல்பொருள் தளங்கள் காணப்பட்டு இருக்கின்றன. அந்த வகையில் கல்வே தம்மெனவ ஹின்ன என்பது அனுராதபுர காலத்தில் முழுமையாக தோண்டப்படாத ஒரு தொல்பொருள் தளமாகும். கிட்டத்தட்ட செவ்வக வடிவமாக இது காணப்படுகின்றது. பகுதியில் சுமார் 1/2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மற்றும் சுமார் 30 ஹெக்டேயர் பரப்பளவை கொண்டதாக இது காணப்படுகின்றது. ஒரு சிறிய கிராமமாகும். இது புத்தளம் திருகோணமலை A12 சாலையில் கடகஹஸ்தியலிய மற்றும் கொரவபோத்தான நகருக்கு இடையில் அமைந்துள்ளது. புறவித்திய ஸ்தானம் A12 நெடுஞ்சாலையிலிருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இது உள்ளது. தொல்பொருள் துறையின் ஒரு அடையாள பலகை பிரதான சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கடகஹஸ்தியலிய மற்றும் கொரவபோத்தான சாலை தூரம் முறையே 14 கிலோமீட்டர் மற்றும் 9 கிலோமீட்டர் ஆகும். அனுராதபுரம் மேற்கிலிருந்து 48 கிலோமீட்டர் மற்றும் திருகோணமலை கிழக்கில் 58 கிலோமீட்டர் ஆகும். கல்வே தம்மெனவ ஹின்ன என்பது அனுராதபுர காலத்தில் முழுமையாக தோண்டப்படாத ஒரு தொல்பொருள் தளமாகும். கிட்டத்தட்ட செவ்வக தொல்பொருள் பகுதி சுமார் 1/2 கிலோமீட்டர் நீளம் கொண்டது மற்றும் சுமார் 30 ஹெக்டேயர் பரப்பளவை கொண்டது. இது ஒரு பழங்கால மடத்தில் சில மற்றும் சிறிய ஆனால் பொதுவான கூறுகளை மட்டுமே கொண்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் சில இடிபாடுகள் முற்றிலும் மாறுபட்ட வரலாற்று கலாச்சாரங்களை அதாவது வரலாற்று காலங்களைச் சேர்ந்தவை. சமாதி முத்திரையில் ஒரு வாழ்க்கை அளவிலான புத்தர் புதையல் வேட்டைக்காரர்களால் அழிக்கப்பட்டார். கல்வியின் பிரதான கட்டிடம் ஒப்பீட்டளவில் பெரிய மேடையில் 4 மீட்டருக்கு 4 மீட்டர் அளவுள்ள ஒரு சாதாரண அளவிலான செங்கல் தூபியாகும். இந்த ஸ்தூபி அனுராதபுர காலத்துக்கு முந்தையது. புத்தரின் கால்தடங்களை சித்தரிக்கும் கல்சிற்பங்கள் ஸ்ரீ பதுல்கலா என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தூபியின் 4 பக்கங்களிலும் கார்டினல் திசைகளில் வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் பல பழங்கால ஸ்தூபிகளைப் போலவே ஏராளமான சிறிய மற்றும் சேதமடைந்த நவீன புத்தர் சிற்பங்கள் ஸ்தூபிகள் கட்டிடத்தின் வெடிவிளிம்பில் மேடையில் வைக்கப்பட்டுள்ளன. புத்த படங்கள் கீழே விழுந்து பல துண்டுகளாக உடைந்தால் அல்லது வேறு விதமாக சேதமடைந்தால் அவை தூக்கி எறியப்படுவதில்லை. ஆனால் கிராமவாசிகள் அவற்றை இனி வீட்டில் வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவற்றை ஒரு புனித இடத்தில் கொண்டு வருகின்றார்கள். கல்வி ஸ்தூபிக்கு அடிக்கடி இளம் தம்பதிகள் வருகை தருகின்றார்கள். அவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்வது தங்கள் குழந்தைகளின் விருப்பத்துக்கு உதவும் என்று நம்புகின்றார்கள். ஸ்தூபிக்கு அருகில் ஒரு முன்னாள் கோயில் நுழைவாயில் உள்ளது. இதில் அலங்கரிக்கப்பட்ட பாலிஸ்ட்ரேடுகள், ஒரு காவல் கல், ஒரு பாதுகாவலர் சிலையுடன் கூடிய ஒரு நிலவு கல் போன்ற சில அளவிலான வழக்கமான கூறுகள் உள்ளன. வானிலையால் பாதிக்கப்பட்ட நிலவுகள் அதன் வடிவமைப்புக்குள் குறிப்பிடத்தக்கது. சிங்கங்களை சற்று ஒத்த புராண விலங்குகளை மையத்தில் காணலாம். அங்கு பொதுவாக ஒரு தாமரை மிதி எதிர்பார்க்கப்படுகின்றது. கல்வே நிலவுகள் பொலனுருவை காலத்தைச் சேர்ந்தது என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் 4 புத்த விலங்குகளில் காளை இல்லை. இது இந்துக்களின் புனித விலங்கின் மரியாதை காரணமாக பொலனறுவை நிலவுகளில் சிறப்பியல்பு அம்சமாக இது மாறியிருக்கின்றது. ஆனால் கல்வி நிலவுகள் பொலனறுவை காலத்திலிருந்து ஒரு வடிவமைப்பை குறிக்காத புற பண்புகளை கொண்டுள்ளது. கல்வி நிலவுகளில் வெளிப்புற அரைவட்டம் யானை மற்றும் குதிரை என குறைந்தது 2 வெவ்வேறு விலங்குகளை காட்டுகின்றது. அதே சமயம் பொலனறுவை நிலவுகள் பொதுவாக ஒரு பட்டையில் ஒரே வகை விலங்குகளை மட்டுமே கொண்டுள்ளது. மேலும் வாத்துக்கள் அனுராதபுர நிலவு கற்களைப் போலவே உள்ள பட்டையில் காணப்பட்டுள்ளன. அதே சமயம் பெரும்பாலான பொலனறுவை நிலவு கற்கள் வெளிப்புற பட்டையில் அவற்றை கொண்டுள்ளன. பொலனறுவை நிலவு கற்கள் பொலனறுவைக்கு வெளியே அரிதாகவே காணப்படுகின்றன. மேலும் அவை இளமையானவை. எனவே குறைந்த வானிலை காரணமாக கல்வி நிலவுகள் அனுராதபுர காலத்துக்கு முந்தையதாக இருக்கும் என்று தெரிகின்றது. ஸ்தூபிக்கு அருகில் 6 நெடுவரிசைகளை கொண்டு 6 வரிசைகளில் அமைக்கப்பட்ட தூண்களின் குழுவும் உள்ளது. 30 துண்டிக்கப்பட்ட தூண்களை இன்னும் காணலாம். இவை ஒரு காலத்தில் ஒரு மர உருவ வீட்டை கொண்டிருந்தன. தம்பித விகார என்று அழைக்கப்படும் இந்த வகையிலான கட்டிடம் கண்டி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ஆரம்ப கால நவீன காலத்தில் கட்டிட கலைஞர்கள்
பண்டைய காலங்களை விட புனித கட்டிடங்களின் மரத்தை பயன்படுத்தினர். இருப்பினும் புதிய குடியேற்ற பகுதி மலைநாட்டிலும் ஈரமான மண்டலத்தில் இருந்தால் முந்தைய அனுராதபுர மற்றும் பொலனறுவ காலங்களில் மக்கள் தொகை மற்றும் விவசாயம் வறண்ட மண்டலங்களில் கவனம் செலுத்தியது. மர கட்டமைப்புகளை ஈரப்பதம், வெள்ளம் மற்றும் விலங்குகளிடமிருந்து காப்பாற்ற அத்தகைய கல் தூண்களை பயன்படுத்தி தரை மட்டத்திலிருந்து 1/2 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்த வேண்டியிருந்தது. தம்பித விகாராக்கள் பெரும்பாலும் கேண்டி, ரத்னபுரி மற்றும் குருநாகல் பகுதிகளில் காணப்படுகின்றன. அனுராதபுரத்தை சுற்றியுள்ள வறண்ட மண்டலங்களிலும் கல்பா அமைந்துள்ள வன்னிகளிலும் அவை அரிதானவை. இருப்பினும் கேண்டி காலத்தில் கல்போக்கு நிச்சயமாக ஒரு நவீன தம்பித விகாரை இருந்திருக்கலாம். ஏனென்றால் மற்ற தம்பித விகாரைகளும் வறண்ட மண்டல பகுதிகளில் இருந்து அறியப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக சிகிரியாவுக்கு அருகில் உள்ள ஹபரானாவில் ஒன்று முற்றிலும் தகுதியானது. நிச்சயமாக தீவின் வறண்ட மண்டலத்தில் உள்ள அனுராதபுரம் மற்றும் பொலனறுவையின் பழைய ராஜ்யங்களில் தூண்களில் மர கட்டமைப்புகள் முற்றிலும் அறியப்படவில்லை. இருப்பினும் அந்த பழங்கால கட்டமைப்புகள் தரைத்தளத்தில் தலைக்கு மேல் உயரமான தூண்களை கொண்ட பல மாடி கட்டடங்களாக இருந்தன. இவ்வளவு சாதாரண உயரத்தில் துண்டிக்கப்பட்ட நெடுவரிசைகள் கல்வியில் உள்ள இந்த உயர்ந்த அமைப்பு கேண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது என்பதற்காக கிட்டத்தட்ட உறுதியான அறிகுறியாகும். ஸ்தூபத்துக்கு கிழக்கே 200 மீட்டர் தொலைவில் ஒரு அகழியால் சூழப்பட்ட ஒரு செவ்வக வளாகம் உள்ளது. இது அநேகமாக பப்பத விகாரியாக இருக்கலாம். இது அனுராதபுர காலத்தில் பிற்பகுதியில் 7 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை நடைமுறையில் இருந்து மிகவும் வழக்கமாக அமைக்கப்பட்ட துறவர கட்டிடக்கலை வகையாக இருந்திருக்கலாம். இந்த பகுதியில் 7 தங்க புத்தர் உருவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவை இப்போது கொழும்பில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாகவும் வைக்கப்பட்டுள்ளன. புத்தரின் கால்தடயங்கள் பொறிக்கப்பட்ட 4 செதுக்கப்பட்ட கல்பலகைகள் ஸ்தூபியின் ஒவ்வொரு பக்கத்திலும் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்தூபிக்கு தென்மேற்கே சுமார் 7 மீட்டர் தொலைவில் தூண்கற்களால் தாங்கப்பட்ட ஒரு உயர்த்தப்பட்ட மேடையில் கட்டப்பட்ட பழங்கால கோயிலின் எச்சங்களும் காணப்படுகின்றன. அசல் 36 கல் தூண்களில் 30 இன்னும் அப்படியே உள்ளன. இக்கோயிலின் அருகில் சந்திரவட்டங்கள், 2 பக்க பலகைகள் மற்றும் ஒரு ஜோடி காவல் கற்கள் உள்ளிட்டவை இங்கு குறிப்பிடத்தக்க கற்கலை பொருட்களாக காணப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறு இன்னும் அறியப்படாமல் எமது பழங்காலத்தைய தொல்பொருள் ஆதாரங்கள் இன்னும் மீட்கப்படாமலே இருக்கின்றது. இவ்வாறு பலவாறான புதிய அடையாளங்களுடன் மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். இத்துடன் அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியானது முடிவடைகின்றது. மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.